என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும், என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் சார். அப்படி மிக முக்கியமாக கேள்விப்படுறது என்னன்னா, இந்த சனி பயிற்சினா என்ன அப்படின்றது. அதில் இன்னொரு அடுத்த அப்கிரேடட் லெவலில் ஒன்று சொல்கிறாங்க, சனி வக்கர பயிற்சி அப்படின்னு. எங்களை மாதிரியான ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த சனி பயிற்சினா என்ன, சனி வக்கர பயிற்சினா என்ன? இது ரெண்டுமே வேற வேற. இது இரண்டுமே ஒன்றுன்னு சொல்ல முடியாது. சரி சார். சனி பெயர்ச்சி அப்படின்னா ஒரு கிரகத்துல இருந்து மற்றொரு கிரகத்துக்கு போகிறது, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது, முன்னோக்கி செல்வது. அதுதான் நம்ம கிரக பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ மீன ராசியில சனீஸ்வரர் இருக்கார். மேஷ ராசிக்கு போகும்போது அது சனி பெயர்ச்சி. ஆனால் வக்கர பெயர்ச்சி அப்படின்னா, வக்கரம்னால என்ன அர்த்தம்? பின்னோக்கி போவதுன்னு அர்த்தம். பின்னோக்கி போவதுன்னா கும்பத்தை நோக்கி போறாரா அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வக்கர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது எந்த கிரகமும் வக்கரமாகி கும்பம் வரைக்கும் போவார். நம்ம குரு பெயர்ச்சியில் கூட அதிசாரமாக அவர் சிம்மம் வரைக்கும் போறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அதனுடைய நிழல் பின்னோக்கி கும்பம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. சனீஸ்வரர் இருக்கிறது கும்பத்தில், அந்த நிழல் பட்டாலும் அவர் அங்கே வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வக்கரன் ஏற்படும் காலத்தில் 135 நாட்கள் வருது. இந்த வக்கரன் இருக்கு. 27/7/2026 விடியற் காலையில் 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். 11/12/2026 காலையில் 5 மணிக்கு வக்கர கதி நிவர்த்தி. சரி, மீன ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். அவங்க சொன்னால் இப்போ நம்ப மாட்டாங்க. அட போங்க சார், 7.5 சனி, அப்படியே பார்த்தாலும் 12ஆம் வீட்டுக்கு தான் பார்க்க போகிறாரு, ஜென்மத்தில் சனி, குரு பார்க்குறாரு இல்லையா? அதை விட எல்லாத்த விட அங்கே 12ஆம் இடத்துல பார்க்கக்கூடியது சொத்து சுகம் அமையும். பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும். சொந்தங்கள் பந்தங்கள்லாம் விலகி போயது தேடி வரும். இதை விட புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். புதுசாக ஒரு வேலை செய்கிறதோ, புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறதோ, தொழிலில் பணமே இல்லாமல் தொழில் பண்ணலாம். அது எப்படி சார் பணமே இல்லாமல் தொழில் பண்ண? இந்த ப்ராடக்டை வச்சுங்க சார், நீங்கள் விற்றுட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்வான். அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த ஜென்மத்தை குரு பார்க்குறாரு. அதுவும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார், தன்னுடைய குரு வீட்டை தானே பார்க்குறார். அப்படி பார்க்கறது மிக மிக அபூர்வம். சனீஸ்வரர் இதுவரைக்கும் இருந்தார், அந்த சனீஸ்வரர் வக்கரம் பெற்று போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும். வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், எதிரிகள் அடங்கி போவார்கள். ஏற்கனவே உங்களை பார்த்தா எவனும் பேச மாட்டான், இன்னும் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்காது. கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்களை நல்லா உற்சாகப்படுத்துவார்கள். நல்லா இருக்கும். சரி, கோயில்களுக்கு யாத்திரையா பயணங்கள் போகலாமா இந்த காலகட்டம்? அது சரியா இருக்கு? கரெக்டாக கேட்டீங்க, நான் கூட மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. அந்த குருவும் கேதுவும் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஆமாங்க சார். அவங்க கரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றது. ஞானகாரகன் கேதுவும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குருவும், 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேதுவும். இவங்க 2 பேர் சேர்ந்து வர்றது 144 வருடங்களுக்கு ஒரு முறை. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் தலைமுறைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. 21 தலைமுறைக்கு ஈடேறாத ஆசைகள், ஈடேறாத விஷயங்கள் எல்லாமே ஈடேறும். அந்த 21 தலைமுறையிலும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி? அருமையாக இருக்கும் சார். நல்ல கணவன் கிடைப்பான், நல்ல குடும்பம் அமையும். ஜாதகத்தில் அருமையான கணவன் கிடைப்பான். அரசனை போல வாழலாம், அருமையாக ராணி போல இருப்பீங்க சார். பண வரவு இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உடல்நிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஜாயின்ட் பெயின் மட்டும் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அது கூட எதுக்காகனா தூக்கம் இல்லை. இவங்களுக்கு டிவி பார்க்குறது அது அதனால இல்லை, நிறைய நேரம் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுச்சு, அதனால் நிறைய நேரம் வேலை செய்கிறாங்களா, நிறைய நேரம் சம்பாதிப்பாங்க.
அந்த ஒரு சம்பாத்தியத்தில் வந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அளவோடு நீங்கள் வந்து வேலை செஞ்சு சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு விடியற் காலையில் எழுந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா, படிக்கிறவங்களாக இருந்தால் கூட விடியற் காலையில் எழுந்து படிச்சிங்கன்னா அற்புதமான பலன்கள். ரொம்ப அழகாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ கிரகங்களுக்கும் இந்த சனி வக்ரன் அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துங்களா? கண்டிப்பாக உண்டு. இப்போ குரு வந்து வக்கரமாகி அவர் வந்து சுபராக இருந்தால் கூட சில நேரங்களில் வக்கரம் ஏற்படும் போது அவர் அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். இங்கே இவர் வந்து அசுபராக இருந்து வக்கரம் ஏற்படும் போது தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார், தன்னுடைய கும்ப ராசியை தானே பார்க்க போகிறார். ஆகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி இவர்களுக்கெல்லாம் ஒரு ஔஷதமாக ஒரு 5 மாதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஷஃப்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்ற இறக்கம், மாற்றங்கள், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வருமான மாற்றங்கள், இது எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த 5 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், மனப்பிரச்சனையாக இருக்கலாம், தங்கம் வெள்ளியினுடைய விலை ஏற்ற இறக்கங்கள், ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், போர் பதட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இந்த வக்கரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்காது. ஏன்னா குரு வந்து பார்வை இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அதிச்சாரமாக போகும்போது குரு பார்வை இருக்காது. 2031 வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மறுபடியும் ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ முடியுமா? 2031 வரைக்கும் இந்த பலன்கள் வந்து இருக்குமே. அதுக்கு பிறகு நமக்கு இது பழகி போயிடுமா, இல்லை அதுக்கு பிறகு நமக்கு சுபமான நல்ல பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல இதுதான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமே சார், ஒரு நல்லது நம்ம நேர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இந்த சான்றிதழ் நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்தீங்கன்னா இந்த பூலோகத்தினுடைய உருவ அமைப்பு மாறி இருக்கு. இருந்தாலும் இந்த 2031 பிறகு நல்ல சந்தோஷமான சுமூகமான வாழ்க்கை நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து 60 வருஷங்கள் பொறுத்து தான் உங்களுக்கு மீண்டும் சில மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும். ஆனால் ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இதை சொல்லும்போது சனி தசை நடப்பவர்கள், செவ்வாய் தசை நடப்பவர்கள், அதே மாதிரி செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற ராசிகள், சனீஸ்வரர் ஆதிக்கம் பெற்ற ராசிகள், 7.5 சனி நடப்பவர்கள், அஷ்டம சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்குன்னு உடனே பயந்தா பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயணத்தில் வந்து பிரச்சனையை கொடுக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், தெளிவில்லாமல் நம்ம வந்து தூக்கத்தை விட்டுட்டு நிறைய டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, அதே மாதிரி நிறைய நேரம் உழைக்கிறது, ரொம்ப நேரம் இரவு முழுவதும் கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறது உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் மனோ ரீதியான சில பிரச்சனைகளையும் அந்த சனி வக்கர காலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் வயிறு நரம்பு கர்ப்பத்தடைகள் பிரச்சனையும் இது இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் கவனமாக இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அம்மனை வழிபட்டு குலதெய்வ வழிபாடும் தர்ப்பணங்களும் ஒழுங்காக கொடுத்துட்டு வந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரன் இருக்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் மாறுறாங்க. அது மாறும்போது வக்கரகதியில் இருக்கும்போது இந்த மாற்றங்கள் இன்னும் சில பிரச்சனைகளை தரத்தான் செய்யும். அதுவும் சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகுவும், சந்திரன் வீடான கடகத்துக்கு கேதுவும் போகிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் குருவனுடைய பார்வையும் சனீஸ்வரருக்கு இல்லாமல் அதிச்சாரமாக சிம்ம ராசிக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அரசியல் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். பேரும் புகழும் கொண்டவர்கள் அத்தனை பேரும் மிக மிக ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இதை எல்லாத்தை விட
பெண்கள் வந்து இடமாற்றத்திற்காக வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போகிறேங்கிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிறது, கொஞ்சமாக சம்பளம் வாங்கினாலும் பிரச்சனை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோடு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.